சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திருதியைக்கான பதிவு. அக்ஷய திருதியைக்கான பதிவு ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் வழக்கமாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய பேரிச்சை பழ மூட்டை எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு பதிவும், கூடவே எப்போ கட்டுறது இதை அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய சிந்திங்க நைன் யூடியூப் சேனலில் கடந்த சில வருடங்களாக இந்த பேரிச்சை பழ மூட்டை அப்படிங்கிறத கட்ட சொல்லி நிறைய பேர் அந்த பேரிச்சை பழ மூட்டை அப்படின்றத கட்டி பலன் அடைஞ்சு தொடர்ந்து அதை கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருடம் அக்ஷய திதியைக்கு இந்த பேரிச்சை பழ மூட்டையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து கட்ட வேண்டியது தான். என்னென்னா, வழக்கமாக எப்போதும் போல் சிகப்பு, பச்சை, மஞ்சள் வண்ண ரவிக்கை துணி இல்லையா, சின்னதாக ஒரு ஸ்கொயராக ஒரு துணி எடுத்து அதில் 21 எண்ணிக்கையில் உலர்ந்த பேரிச்சம்பழங்களை வாங்கி, நம்மளுடைய sinninganine.com ஆன்லைன் ஷாப்லேயே இருக்குது, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் கடைகளில் இந்த உலர்ந்த பேரிச்சை பழங்கள் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி 21 எண்ணிக்கையில் வாங்கிட்டு அதை அந்த நான் சொன்ன வண்ணங்களில் ரவிக்கை துணியில் வச்சுட்டு அதை மூட்டையாக கட்டிட்டீங்க. அந்த மூட்டை கட்டுற அந்த நூலும் கூட மஞ்சள், பச்சை, சிகப்பு இந்த வண்ணங்கள்ல இருந்த சிறப்பு. இதை கடந்த வருடம் நாங்கள் கட்டினோம், பல வருடங்களாக நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம், நல்ல பலன்கள் இருக்குது, இன்னும் கூட நல்ல பலன்கள் கூடுதலாக வரணும்னா நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றவங்களுக்கும், இல்லை நான் இந்த பேரிச்சை பழங்கள் வாங்கிறதுக்கு மறந்துட்டேன், அதற்கு பதில் நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா, பேரிச்சை பழம் மூட்டை நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இதையும் நீங்கள் சேர்த்தே கூட செஞ்சுக்கலாம். என்னென்னா, 21 ஏலக்காய்கள், 21 கிராம்பு, இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா, அதாவது 21 ஏலக்காய்கள், 21 கிராம்பு, இது அப்படியே ஒன்றா நான் சொன்ன இந்த வண்ணமுள்ள துணிகளில் மூட்டையாக கட்டிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, கபோர்டு, நீங்கள் எங்கே பணம் வச்சு அடிக்கடி பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு செலவுக்கு உதவும், நல்ல ஒரு பயனுள்ள செலவாகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறதே மருத்துவ செலவுகள் ஆகுது, கடன் அடைக்கிறதுக்கே சரியாக போகுது, இல்லை பணம் வச்ச அந்த இடத்துல திடீர்னு பணம் காணாமல் போயிடுது, இன்னும் நம்பிக்கையோட அடுத்தவங்களுக்கு கடனாக தரோம் ஆனால் அவங்க தரமாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்மை எந்த விதத்தையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னும் போது இதை நீங்கள் செய்யலாம். 21 பேரிச்சை பழங்கள், 21 ஏலக்காய், 21 கிராம்பு, இதை நீங்கள் மூட்டையாக கட்டி வைங்க. கிராம்பையும் ஏலக்காயும் ஒன்றா கூட நீங்கள் மூட்டை கட்டலாம், பேரிச்சை பழத்தோட எதையுமே நீங்கள் சேர்க்காதீங்க, சரிங்களா. இந்த பேரிச்சை பழ மூட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூட்டைகள் நீங்கள் கட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் கட்டலாம். அதாவது அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம். காலையில் நாங்கள் கட்டலை, மதியம் வெளியே போயிட்டோம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம், இல்லை பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போயிட்டோம், இல்லை ஆசிரமங்களுக்கு போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை 5 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய கபோர்டில், பீரோவில், லாக்கரில், கலாப்பெட்டியில் நீங்கள் கட்டி வைக்கலாம். இதை வீட்டில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, உங்களுடைய அலுவலகம், தொழில் ஸ்தாபனங்கள் இங்கே வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். போன வருஷம் கட்டின அந்த பெரிசை பழங்களை இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அதை செடி கொடிகளில் போட்டுடலாம், இல்லை நீர்நிலைகளில் போடலாம். அது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவாக அமையும். செடி கொடிகளில் போடும்போது பூச்சி, வண்டு இதுகளுக்கெல்லாம் அது உணவாக அமையும். அது அப்படி சாப்பிடும்போது நம்முடைய கர்மாக்கள் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இன்னைக்கு அக்ஷய திருதியை பேரிச்சை பழ மூட்டை கட்ட வேண்டிய நேரம், அதோடு கூடுதல் அதிர்வலையை தரக்கூடிய இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பு மூட்டை எப்போ கட்டலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு பேரிச்சை பழ மூட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூட்டையை சரியான நேரத்தில் கட்டி அவங்களுடைய கபோர்டில், கல்லாப்பட்டிலெலாம் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பலன் உங்களை தேடி வரும், சரிங்களா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.